ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. இந்த பதிவில் நம்மளோட வெறுப்புணர்வை எப்படி கையாளலாங்கிறத அம்மா சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம மனசுக்கு எப்போ சாந்தமாக அன்பாக நம்ம பகை பாராட்டிய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போதும் இருக்கும். அதுதான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம்னு அம்மா சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெறுப்பு வரும் இல்லைங்களா? இதை நீங்கள் ஓவர் திங்க்லாம் பண்ணிக்க வேண்டாம். இது சாதாரண மனிதர்களோட இயல்பு தான். நம்ம அந்த டைமில் என்ன பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல வெறுப்பு காமிக்கக்கூடாது, சரிங்களா? அதுக்காக நம்ம கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது. அது கடந்து செல்லணும். கடந்து செல்லணும்னா என்னென்ன, நமக்கு ஏன் இந்த வெறுப்பு வருது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அதுக்கான கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம நகர்ந்து வந்துட்டோம். நகர்ந்து அந்த பக்கம் போய் அவங்க செஞ்சதை நினச்சி ஃபீல் பண்ணுறதோ, வருத்தப்படுறதோ, இல்லை அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட குறை சொல்கிறதா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டைமு ஞாபகம் சொல்லலாம் இல்லைங்களா? நம்ம ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசணும், இல்லை பழசை நினச்சோம்னா அதுக்கு டைமு எவ்வளோ தான் போகுதுன்னே நம்மளுக்கே தெரியாது. ஆனால் அந்த டைமில் நம்ம ஞாபகம் சொன்னால் எவ்வளவோ சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஞாபகம் சொல்ல 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 அந்த விஷயங்கள் நம்ம எண்ணத்தை விட்டு போகும். அப்புறம் அந்த விஷயங்கள் எண்ணத்தை விட்டு போகுது அப்படின்னா என்ன, நம்மளோட பேட் கர்மாவும் நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போது அடுத்த டைம் அந்த நபரை நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வெறுப்புணர்வு இருக்காது. செகண்ட் டைமே நடக்கும்னு இல்லை, பட்டு போக போக நம்மளுக்கு அந்த வெறுப்புணர்வு நம்மளை விட்டு நீங்கிரும். நம்ம அவங்கக்கிட்ட சகஜமாக பேசுகிறோம், பழகுவோம். அப்போ நம்ம சொல்லலாம். அவங்க திரும்ப அந்த பழைய விஷயங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த டைம் தர்க்கம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எவ்வளவோ பிறவி எடுத்து நம்மளுக்கு இந்த மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ பிறவியோட நோக்கமே இறைவன் அடையிறது தான். அதனால தேவையில்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம, நேரத்தை வீணடிக்காம இறைநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நகர்ந்துடலாம். அதுக்கு மேலே அதை அவங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்கவுங்க தனிப்பட்ட ஃப்ரீவில். அதில் நம்ம தலையிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கான பதிவு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.